ராமாயணத்தில் இராவணன் ஒரு எதிர்மறை கதாபாத்திரமாக வில்லன் சித்தரிக்கப்பட்டாலும் அவனிடம் இருந்த திறமைகளும் அறிவாற்றலும் பெருமைகளும் அளப்பரியவை. கம்பராமாயணம் போன்ற காவியங்கள் இராவணனின் வீரத்தையும் கம்பீரத்தையும் பல இடங்களில் வியந்து போற்றுகின்றன. இராவணனின் சில முக்கிய பெருமைகள் கீழே தொகுக்கப்பட்டுள்ளன. 1. இணையற்ற சிவபக்தன். இராவணன் கைலாய மலையையே அசைக்கும் அளவிற்கு வலிமை பெற்றிருந்தாலும் சிவபெருமானின் காலடியில் தன் அகந்தையை விட்டொழித்தவன். சிவபெருமானை போற்றி அவன் பாடிய சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் இன்று வரை மிகச் சிறந்த பக்தி இலக்கியமாக போற்றப்படுகிறது. 2. பேரறிவாளன். அறிவுச் செல்வம். இராவணன் 4 வேதங்களையும் 6 சாஸ்திரங்களையும் முழுமையாக கற்றறிந்த மகா பண்டிதன். அவனது 10 தலைகள் இந்த வேத மற்றும் சாஸ்திர அறிவின் குறியீடாகவே பலரால் பார்க்கப்படுகிறது. 3. தலை சிறந்த வீணை வித்துவான். இராவணன் இசையில், குறிப்பாக வீணை வாசிப்பதில் பெரும் வல்லவன். ஒருமுறை தன் கைகள் கைலாய மலையின் கீழ் நசுங்கிய போது வலியால் துடிக்காமல் தன் நரம்பையே வீணையின் கம்பியாக மீட்டி சாமகானம் பாடி சிவபெருமானையே நெகிழச் செய்தான் என்ற புராண வரலாறு உண்டு. 4. சிறந்த ஆட்சியாளன். இராவணனின் ஆட்சியின் கீழ் இலங்கை சொர்ண லங்கா, தங்க இலங்கை என அழைக்கப்பட்டது. அவனது ராஜ்யம் செல்வச் செழிப்பிலும் வளத்திலும் உச்சத்தில் இருந்தது. அவனது மக்கள் எவ்வித குறையுமின்றி வாழ்ந்தனர். மேலும் புஷ்பக விமானம் போன்ற அக்காலத்தின் மிக உயர்ந்த தொழில்நுட்பங்களை தன்வசம் கொண்டிருந்தான். 5. மருத்துவம் மற்றும் ஜோதிட வல்லுனர். இராவணன் ஆயுர்வேத மருத்துவத்தில் சிறந்த நிபுணனாக திகழ்ந்தான். நாடி பார்த்து நோய் அறியும் கலையில் வல்லவன். ஜோதிடக் கலையிலும் அவனுக்கு நிகர் அவன்தான். அவன் எழுதியதாக கருதப்படும் ராவண சம்ஹிதை ராவண சம்ஹிதை இந்து ஜோதிடவியலில் ஒரு மிக முக்கியமான நூலாகும். 6. மாபெரும் வீரன். மூவுலகையும் தன் குடைக்கீழ் கொண்டு வந்த மாவீரன். தேவர்களையும் நவகிரகங்களையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான். போர்க்களத்தில் அவனது கம்பீரத்தை பார்த்த ராமன் கூட வியந்து அவனது ஆயுதங்கள் பறிபோன நிலையில் அவனை கொல்லாமல் இன்று போய் நாளை வா என்று கூறி அவனது வீரத்திற்கு மரியாதை அளித்தார் என கம்பர் பாடுகிறார். முடிவுரை. எண்ணற்ற கலைகளிலும் அறிவிலும் சிறந்து விளங்கிய இராவணனின் வீழ்ச்சிக்குக் காரணம் அவனது அகந்தையும் பிறன்மனை நோக்கிய சீதையை கவர்ந்து சென்ற மாபெரும் தவறுமே ஆகும். அவனது குணத்தில் இருந்த இந்த ஒரு பெரும் பிழை இல்லை என்றால் அவன் வரலாற்றில் மிகச் சிறந்த இறைவனாகவும் மகாராஜாவாகவும் கொண்டாடப்பட்டிருப்பான் என்பதே உண்மை.